முன்னொரு காலத்தில் நாம் எந்த தகவலை இணையத்தில் தேடுவதாக இருந்தாலும் விக்கிபீடியாவை தான் பார்ப்போம். பள்ளிகள் கல்லூரிகளில் கொடுக்கப்படும் அசைன்மெண்ட்டுகளுக்கெல்லாம் நமக்கு கை கொடுப்பது விக்கிபீடியா தான். எனவேதான் விக்கிபீடியாவை தமிழில் கட்டற்ற களஞ்சியம் என்பார்கள். ஆனால் இப்போது வளர்ந்து வரும் AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் காரணமாக விக்கிபீடியாவை தேடும் பயனர்களின் அளவு பெரும் சரிவை கண்டுள்ளதாக அந்த நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. தனது பக்கங்களை பார்வையிடுவோரின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் இதுவரை 8% குறைந்துள்ளதாக விக்கிபீடியாவின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. AIயில் ஒரு தகவலை தேடும்போது ஏற்படும் சந்தேகங்களுக்கு உடனடியான பதில் அளிக்கப்படுகிறது. ஆனால் விக்கிபீடியாவின் தேடுதல் கருவிகள் அந்தளவு வலுப்பெறவில்லை என்பது அதன் காரணம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இதில் முக்கியமான கீ பாயிண்ட் என்னவெனில், பயனர்கள் தேடும் பல தகவல்களை AI சேட்பாட்டுகள் விக்கிபீடியாவில் இருந்தே எடுத்து பதிலளிப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.